உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தென்காசி மாவட்டம் வெண்ணிலிங்கபுரத்தைச் சேர்ந்த பாண்டி அப்படிங்கிற 65 வயது நபர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாரு. அவர் ஏதோ உடல்நலம் பாதிப்பட்டோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ வயது மூர்ப்பின் காரணமாகவோ அவர் உயிரிழக்கல. கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக வெண்ணிலிங்கபுரத்துல ஒரு இறப்பு நடக்குது. அந்த முதியவருடைய இறப்புக்கு நல்லடக்கம் பண்றாங்க அவருடைய உடலை. அப்போ இரவு அந்த உடல் நல்லா எரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக சுடுகாட்டுல போய் அந்த உடலை பார்க்கறதுக்காக 4 பேர் நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்க போறாங்க. இது தென் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலுமே நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ பார்க்க போன அந்த இடத்துல அங்க ஒரு சமுதாயத்துக்குன்னு ஒரு கூடத்தை கெட்டி போட்டிருக்கிறாங்க. அதாவது மயானத்தில் உங்களுக்கு தெரியும், இறப்பு சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னால அங்க உள்ள மக்கள் பேசி அங்க வந்திருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பணம் கொடுப்பது, அது போக இறுதி சடங்குகளை செய்யறதுக்காக ஒரு கூடம் கெட்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சமுதாயத்துக்கான கூடம் கெட்டி போட்டிருக்கிறாங்க அந்த வெண்ணிலிங்கபுரத்துல. அந்த கூடத்தின் உள்ளே ஒரு 10 பேருடைய சத்தம் கேட்டிருக்குது. அப்போ இந்த நேரத்தில் சுடுகாட்டுல யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க போன பாண்டி மற்றும் அவருடன் சென்ற 3 பேரும் டார்ச் லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க. அடிச்சு பார்த்துட்டு யாரில் நீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சின்ன வயசு பையங்களோட குரல் கேட்ட உடனே அப்போ நீ யாரில் எங்க மேல லைட் அடிக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. பார்த்தா அங்க அவங்க முழு கஞ்சா போதையில கஞ்சா அடிச்சுக்கிறாங்க. சுடுகாட்டுல இருந்து பணம் எரியுது, பக்கத்துல அந்த கூடம் இருக்குது, அங்க இருந்து அவங்க கஞ்சா அடிச்சிருக்காங்க. அதுல போதை சுகத்தை அனுபவிச்சுக்கிறாங்க. அதுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் மற்ற இன்னொரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இருந்து கஞ்சா அடிச்சதா சொல்றாங்க. அந்த ஏரியால, அதாவது ஊத்துமலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது தான் இந்த வெண்ணிலிங்கபுரம். இந்த பகுதிகளில் கஞ்சா வியாபாரம்ங்கிறது ஜகஜோதியா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. இது சம்பந்தமா பல முறை காவல்துறையிட்ட புகார் கொடுத்தும் தகவல்கள் தெரிவிச்சும் அங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. வெளியில இருந்து கஞ்சாவை வாங்கிட்டு அங்க வச்சு விற்கிறாங்க. அங்க உள்ள இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றதா ஒரு நபர் தான் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அவருக்கு அங்க உள்ள ஒரு வழக்கறிஞரும் ரொம்ப உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த நிலையில அவங்க கஞ்சா அடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க போய் யாரு இந்த நேரத்தில் இருக்கீங்களா சின்ன பையங்களேன்னு கேட்கும்போது அவங்க எங்களை கேட்க நீங்க யாரும் நாங்க அப்படிதான் அடிப்போம் சொல்லி இவங்களை கொடூரமா தாக்கி இருக்கிறாங்க. அதுல இந்த பாண்டிங்கிறவங்களுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுக்கிறது. இவரோட 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டு உடனே அங்கிருந்தவங்க ஒரு ஆட்டோ வர சொல்லி அரசு மருத்துவமனைக்கு, திருநெல்வேலி ஐக்ரவுண்ட் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அப்பவே ஊர் பொதுமக்கள் அங்க போய் அதுல இருந்த ஒருத்தரை மட்டும் பிடிச்சு காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. காவல்துறையும் உடனடியா வந்திருக்குது, போன் பண்ண உடனே வந்திருக்கிறாங்க. அதுல தவறு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி அவரை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா அவரை கொஞ்ச தூரம் வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் அவரை அப்படியே பத்திரமா இறக்கி விட்டு நீ வேற பாதை வழியா போயிரு அப்படின்னு சொல்லி அவர். ஆனா அந்த நபர் அவர் குடிபோதையில இருந்தாரோ இல்ல கஞ்சா போதையில இருந்தாலோ என்ன போதையில இருந்தாரோ தெரியல, அந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய தெரு வழியாவே வந்திருக்கிறது. அந்த ஊர் மக்களும் அதை பார்த்துருக்காங்க. அப்போ இவருக்கு காயம் ஏற்பட்டு ஐக்ரவுண்ட்ல மருத்துவமனையில அனுமதி பெற்றதுனால மறுநாள் காலையில காவல்துறையினர் இவர்கிட்ட புகார் பெற்று அந்த நபர்கள் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது என்னன்னா இப்படி போவையில கைகளை பாயிருச்சு அப்படின்னு ஒரு சில வழக்குகளை பதிவு பண்ணி தென்காசி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ஆஜர்படுத்துறாங்க. அப்போ அவங்க தரப்பு வழக்கறிஞர், அந்த ஊரை சேர்ந்த வழக்கறிஞரும் அவங்க பட்டியல் சமூகம்னாலே எண்ணற்ற வழக்கறிஞர்கள் வந்துருவாங்கல்ல, இவங்க சின்ன பசங்களா இருக்காங்க, பள்ளி படிக்கக்கூடிய பசங்களா இருக்கிறாங்க. அந்த காவல்துறையும் பதியப்பட்ட வழக்கு இது ஒன்றும் பெரிய வழக்கு கிடையாது, இவங்களோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு இவங்களை உடனடியா விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் வயசு பையங்க, மேஜர் பையங்க தான், ஆனா அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லி கேட்டவுடனே ஜட்ஜம்மாவும் ரொம்ப நல்ல ஜட்ஜம்மாவா இருந்திருக்கிறாங்க. அதனால சரி பாவப்பட்டு அப்புறாணின்னு நினைச்சு அவங்கள விடுதலை பண்ணி, ஆனா நம்ம மேல கேஸ் போட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க அந்த அடி வாங்கினாங்கல்ல நமது சமுதாயத்தை சேர்ந்த 4 பேர், அவங்க மேல இப்ப இறந்து போன பாண்டி மேலேயும் பிசிஆர் வழக்கு கொடுத்துருக்காங்க. அதுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா அதுல இவங்க மேல கொடுக்கப்பட்டது பிசிஆர் கேஸ் கொடுத்து என்ன ஜாதி பேரை சொல்லி நான் சுடுகாட்டுல வீட்டுல காத்து வராம அங்க இருந்துகிட்டு இருந்த மாதிரியும், அங்க போய் அவங்க காத்து வாங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல இவங்க போய் அவங்கள தொந்தரவு பண்ண மாதிரியும் ஜாதி பேரை சொல்லி, எவனாவது நைட்டு 10 மணிக்கு போய் ஜாதி பேரை சொல்லி திட்டுவானா, கிறுக்கனா இவங்களுக்கு அங்க போய் திட்டுறதுக்கு சுடுகாட்டுல வச்சு. அப்ப இவங்களை திட்டின மாதிரி சொல்லி இவங்க மேல புகார் கொடுத்தாங்க. அதனால ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடந்தாருல பாண்டி, அவர் பெட்ல இருக்கிறதுனால அவரை கைது பண்ணாம அவர் கூட அவங்களுக்கும் சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்கு. அவங்களும் மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை எல்லாம் பெற்றுட்டு தான் அங்கேயும் இருந்திருக்காங்க. அவங்கள 3 பேரையும் கைது பண்ணி ஊத்துமலை காவல் நிலையத்துக்கு ஊத்துமலை காவல்துறை கொண்டு வந்து. அப்போ இந்த தகவல் அந்த ஊர் மக்களுக்கு, வெண்ணிலிங்கபுரம் கிராம மக்களுக்கு தெரிஞ்ச உடனே நேற்று முன்தினம், அதாவது 22ஆம் தேதி அங்க அந்த ஊர் மக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரெட்டியார்பட்டியில இருந்து சங்கரங்கோயில் செல்லக்கூடிய பிரதான சாலையில
ஊர் மக்கள் ஊர் மறியல் செஞ்சு, ஒட்டுமொத்த ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் ஊர் மறியல் செஞ்சு, ஐயா பாதிக்கப்பட்டது நாங்க, அடி வாங்கினது நாங்க, ஆஸ்பத்திரியில அபாயகரமான நிலைமையில படுத்திருக்கிறது எங்களோட சொந்தக்காரங்க, நாங்க சுடுகாட்டுக்கு வந்து பொணம் எறிததை ஒழுங்கா எறிதான் பார்க்க போனதுக்கு அவங்க தான் தாக்கி இருக்கிறாங்க, நீங்க ஜாதியை சொல்லி திட்டினான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டிருக்கீங்களா, நாங்க எத்தனை திருப்பு வந்து புகார் கொடுத்தோம், அங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு பசங்க வந்து சீரழிஞ்சு போறாங்கன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. அங்க கஞ்சா அடிச்சதுக்கான, கஞ்சா புகையிலை பொருட்கள் கடந்ததுக்கான தடயங்கள் கிடக்குது, அந்த வீடியோக்களையும் காமிச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம காவல்துறை தொடர்ந்து இது பண்ணியிருக்குது. அப்போ போராட்டம் பெரிய லெவல்ல மாறுது. அப்போ சமூக வலைதளங்கள்ல அந்த செய்திங்கிறது பரவுது. அப்போ அனைத்து தரப்புலையும் எதிர்ப்பு குரல்கள் வந்த உடனே லோக்கல்ல உள்ள ஒரு பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு நபரை வச்சு லோக்கல் கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் எல்லாத்தையும் பேசி, ஏன்னா அவங்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு டீலிங் இருக்கும்ல, இன்னொன்னு ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுறக்கூடாது, நம்ம போய் பேசி காம்ப்ரமைஸா பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பேச. என்ன காம்ப்ரமைஸ் பேசுறாங்கன்னா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு காம்ப்ரமைஸ் பேசல. இந்த 3 பேர் போட்டிருக்காங்கல்ல, 3 பேர் 4 பேர் மேல பிசிஆர் கேஸ், இந்த பிசிஆர் கேஸை அவங்கள நாங்க வாபஸ் வாங்க சொல்லிடுறோம். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் பிசிஆர் கேஸ்னு, அது பதிவாயிருச்சு, எஃப்ஐஆர் பதிவாயிருச்சுன்னா அதை வாபஸ் வாங்க முடியாது. ஆனா இவங்க போய் பேசுற மாதிரி பேசி நாங்க வாபஸ் வாங்க வச்சுட்டோம், அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, கோர்ட்ல போய் தான் ஸ்குவாஷ் பண்ணி தான் அதை வந்து நம்ம நீக்க முடியும், அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல விசாரணையில தான் நீதிமன்றம் அவங்களை விடுதலை பண்ண முடியும். என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேஷன் ஜாமீன்லயே விடுற மாதிரி அந்த 3 பேரையும் விட்டுட்டு, ஆனா அவங்க மேல பிசிஆர் கேஸ் இருக்குது, ஸ்டேஷன் ஜாமீன்லயே விடுற மாதிரி விட்டு அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அவங்கள காப்பாத்திட்டோம், ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம். அடிபட்டது நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்க திமுகவோ அதிமுகவோ கவுன்சிலரோ பஞ்சாயத்து தலைவரோ ஒன்றிய தலைவரோ யாரோ ஒரு ஆள். நிவாரணம் கிடைக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தப்பு பண்ணவங்க மேல நீங்க வந்து லேசான செக்ஷன்ல வந்து வழக்குகளை பதிவு பண்ணிருக்கீங்க, சின்ன சின்ன செக்ஷன்ல, அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காரு, அதனால தப்பு பண்ணவங்க மேல கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் நீங்க வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னொன்னு கஞ்சா புழக்கம் இருக்குதுன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணது யாரு, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த நபர், மருத்துவமனையில் இருக்க நபருக்கு உரிய சிகிச்சை வாங்கி கொடுக்கணும். நீங்க ஆளுங்கட்சி சார்பாக தானே போய் பேச போயிருக்கீங்க, அப்போ அவன் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்கணும். இல்ல உயர் சிகிச்சைக்காக மதுரைக்கோ இல்ல வந்து அதே ஹைகிரவுண்ட் மருத்துவமனையிலேயே நம்ம வந்து உயர்தர சிகிச்சை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இதே பட்டியல் சமூக இளைஞர்களோ பட்டியல் சமூக மாணவர்களோ பாதிக்கப்படும் போது மட்டும் அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்க நாங்க வந்து ஏற்பாடு பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் சொல்றாங்க. அப்போ தேவர் சமூகத்தில் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டா மட்டும் நீங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்றாரு, அதுவும் பதிலுக்கு பதில் கவுண்டர் கேஸ் போட்டு வேணும்னே, அப்பதான் வந்து மக்கள் போராட மாட்டாங்க, இதுல வந்து அப்படியே நீர்த்து போக செய்யலாம் அப்படின்னு தேவர் சமூகம் இல்ல வந்து இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பாதிக்கப்பட்டா மட்டும் இந்த மாதிரி பண்ணிடுறாரு. அவர் அந்த மாதிரி பேசி முடிச்சு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க அங்க இருந்த லோக்கல் அரசியல்வாதி. இன்னைக்கு அவர் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு 3 பொட்ட பிள்ளையில 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா, அவங்களுக்கான நிவாரணத்தை யார் வாங்கி தருவா? தப்பு செஞ்சவன் காலரை தூக்கிட்டு ஆயா அதே ஊருக்குள்ள இன்னைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னிலையிலேயே நடந்து போறதா சொல்றாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது, நம்ம மட்டும் போயிட்டோம்னா நம்ம தலைமுறை ஆகணும், பொய் வழக்குகள் போடணும், குண்டாசு போடணும், அவங்க மேல வந்து என்னென்ன வழக்குகள் உண்டோ எல்லா வழக்கும் போட்டுது, கஞ்சா வித்தா அதை பண்ணா இதை பண்ணா அப்படி செஞ்சாம்னு. இதே வந்து பட்டியல் சமூக இளைஞர்கள் வந்து நம்ம மக்களை வந்து அடிச்சுட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவன் ஆயா வந்து ஃப்ரீயா சுத்த வேண்டியதாகவும் அவன் வந்து அப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டவன் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையினால பண்ணிட்டான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, இன்னும் நமது மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்லாததான். லோக்கல்ல உள்ள அரசியல்வாதிகள் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, உண்மையாவே நல்லது பண்ணுவாங்க அப்படின்னா இவர் இன்னைக்கு வந்து காப்பாத்தி இருக்கணும், உரிய சிகிச்சை வழங்கி இருக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணத்தை வாங்கி கொடுத்திருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். இது எதையுமே வந்து லோக்கல் உள்ள அரசியல்வாதிகள் பண்ணலையே, அப்புறம் எப்படி அவங்க நல்லது பண்ணுவாங்க நமக்கு? அந்த கேள்வியே சாதாரண மக்கள் கேட்காத வரைக்கும் நமக்கான அநியாயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம சொந்தக்காரன் சொன்னா, பெரியப்பன் சொன்னா, நம்ம ஊர்ல இவர் வந்து நம்ம தான் நம்ம அரசியல் தலைவர் ஆகியிருக்கோம், நம்ம சொந்தக்காரரு ஒரு பக்கத்து ஊர் இருக்காரு, அதனால நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பியே இந்த சமூகம் வந்து வீணா போச்சு. உங்களை வந்து போராட்டம் பண்ணுங்க, நீங்க வந்து எதிர்த்து கலவரம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கேட்கறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்திய அரசியலமைப்பு வந்து இடம் கொடுத்திருக்குது. போராடுறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. அதை வந்து ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க? இன்னைக்கு வந்து இந்த பாண்டிங்கிற ஒரு வெண்ணிலிங்கபுரத்துல உள்ள ஒரு நபருக்கு நடந்தது, அதே வெண்ணிலிங்கபுரத்துல உள்ள யாருக்கு வேணாலும் நடக்கலாம், தமிழ்நாட்டில் உள்ள யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நீங்க ஒரு நிம்மதியா சுடுகாட்டுக்கு கூட போயிட்டு வர முடியல, நம்ம உறவினர் இறந்துட்டாரு, அவரோட பிணம் ஒழுங்கா எரியுதுன்னு கூட சுடுகாட்டுக்கு கூட போக முடியலன்னா நாளைக்கு எப்படி நீங்க ரோட்டு காட்டுல லாந்துவீங்க, போய் பேச முடியும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும்? அப்போ மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும். ஆனா மக்கள் அன்னைக்கே வந்து தன்னெழுச்சியா, எந்த அமைப்புகளுடைய தூண்டுதலும் இல்லாம மக்களே தன்னெழுச்சியா எங்களில் ஒருத்தரை வந்து நீங்க எப்படி வந்து பொய் வழக்கு போடலாம்னு போராடி இருக்கிறாங்க.
கொடுத்தாங்க. ஆனால் அதை நீர்த்து போக செஞ்சது அங்கே இருந்த லோக்கல் அரசியல்வாதிகள் தான். அவங்க தன்னுடைய ஆளுங்கட்சிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், தங்க செய்கிற தொழிலெலாம் வந்து பிரச்சனை இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காண்டி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி அன்னைக்கு காம்ப்ரமைஸ் பேசுகிறோம்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த 4 பேர் மேலேயும் பிசிஆர் இருக்குது. அது வந்து கோர்ட்டில் போய் தான் நம்ம அவங்க கோர்ட்டுக்குன்னு செலவழிச்சு அது பண்ணி இது பண்ணி தான் அதை ரெடி பண்ணணும். அதை அப்படி அவங்க கண்டுக்கிட போகிறதில்ல. இன்னைக்கு அந்த இறந்தவருக்கும் யாரும் எந்த உரிய நீதியும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, நமது மக்கள் அந்த இறந்தவருக்கும் இறந்தவருடைய குடும்பத்துக்கும் ஆதரவாக இருக்கணும். வெண்ணிலிங்கபுரம் மக்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு கண்டிப்பான முறையில் அனைவரும் உறுதுணையாக இருக்கணும். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு இது பற்றிய தகவல்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதை சார்ந்த நிர்வாகிகள் உடனடியாக களத்துக்கு போறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் இதில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யும் வரையும் அந்த குடும்பத்துக்கு துணையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையா வச்சுக்கிறோம். இது சம்பந்தமான வேறு எந்த தகவல்கள் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் நம்ம மீடியால பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.